Hey everyone, welcome to my new little life. இன்னைக்கான நாள் ரொம்பவே ஸ்பெஷல் பிகாஸ் என் பர்த்டேயை நான் ஃபஸ்ட் டைம் அஸ் அ மாமா செலிப்ரேட் பண்ண போகிறேன். லாஸ்ட் இயர் வரைக்கும் பர்த்டேனா அது வேறு ஃபீலாக இருந்துச்சு, ஃப்ரெண்ட்ஸு, டேட்டிங், அவுட்டிங் அந்த மாதிரி இருந்தது. பட் இந்த இயர் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. என்னோடய ஃபஸ்ட்டு தாட் எப்படி இருந்துச்சுன்னா, மார்னிங் எழுந்தோடனே பேபி என்ன பண்ணுவாங்க, பேபி எப்போ எந்திரிப்பாங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க ஃபேஸை பார்த்தா தான் அந்த டேவே கம்ப்ளீட் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருந்தது. சொல்லப்போனால் மதர்ஹுட் டேஸில் நானே என்னை மறந்துடுறேன், என்னை கேர் பண்ணிக்கிறது, இப்படி தான் டேஸ் போயிட்டுருக்கு. மார்னிங் எப்போதும் போல் என்னோடய ஒர்க்கை பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு பின்னாடி பார்க்குறேன், சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கார்த்திக் இப்படிலாம் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு நிச்சயமாக தெரியவே தெரியாது. அன்னைக்கான டே ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்துச்சு. அவங்க வந்தது எனக்கு போதும். இனி நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோமோ இல்லையோ, இன்றைக்கி நம்ம 3 பேரும் சேர்ந்து இருக்கோம். ஏன்னா ஃபஸ்ட் பர்த்டேக்கு ஒரு பேரண்ட்ஸாக நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது எனக்கு ரொம்பவே நல்லா ஃபீல் குட்டாக இருந்தது. சடனாக நின்றனால எனக்கு என்ன கையும் ஓடலை, எனக்கு காலும் ஓடலை, என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியலை. சரின்ட்டு திடீர்னு டிசைட் பண்ணி சரி கோயில் போகலாம், பர்த்டேனாலே மேண்டேட்டரியாக கோயில் போவோம் இல்லையா, சரி கோயில் போகலாம். ஏன்னா நாங்கள் 3 பேரும் சேர்ந்து இது வர டெம்பிள் போனது கிடையாது. ஸ்ருதிக்கு இது ஃபஸ்ட் டைம், அதனால் ஸ்ருதிகை கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா ஸ்ருதிகை சமாளிக்கவே முடியல. அவங்க ரொம்ப கிராங்கியாக இருந்தாங்க, ரொம்ப ஹாட்டாக ஃபீல் பண்ணாங்க. கோயிலுமே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு, க்ரௌடு வேறு. எங்களால் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியல பேபியை தனியாக. அவங்கள அப்புறம் டயர்டில் ஸ்ருதிக்கு தூங்கிட்டான். சரி தூங்கிட்டான்னொன்னே நாங்களும் ஜஸ்ட்டு டெம்பிளை ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றிட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. இந்த பூ சாமிக்கிட்ட இருந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே எனக்கு மனதுக்கு திருப்தியாக இருந்துச்சு. நல்லாவே நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு ஸ்ருதிக்குமே சேஃபாக கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அவனே தூங்கிட்டான், அவனை பத்திரமா கூட்டிகிட்டும் வீட்டுக்கும் வந்தாச்சு. ஸ்ருதிக்கு வச்சுட்டு ரொம்ப நேரம் அவுட்டோர்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத டைம், அதனால சீக்கிரமாக குயிக்காக சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வெளியே அப்படியே கிளம்பிட்டோம். அப்புறம் வர வழியில் வாட்டர் மெலான் பார்த்தேன். ஸோ வாட்டர் மெலான் வீட்டில் போய் நம்மளே ஃப்ரெஷ் ஜூஸாக பண்ணி குடிச்சிக்கலான்ட்டு ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு லன்ச் டேட்டுக்கு தான் போயிருந்தோம். அரௌண்ட் 3 o'clock ஆயிடுச்சு. எந்த ஹோட்டலுமே இல்லை, இது மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ நான் அநேகமாக இந்த ஆயிலி ஐட்டம், சிக்கன் இதெல்லாம் ஹோட்டல் சைடில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறனால நான் அதை எடுத்துக்கல. இதையுமே நம்ம அவாய்ட் பண்ணோம், பட் நமக்கு வேறு சாய்ஸ் இல்லை இல்லையா, அதனால நல்லா டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு கேக் கட் பண்ண வந்துட்டோம். என்னோட பர்த்டேக்கு ஃபஸ்ட்டு சர்ப்ரைஸ் பண்ணது அவங்க என்னை சர்ப்ரைஸ் பண்ணாங்க இல்லையா. 2வது சர்ப்ரைஸ் என்னன்னா, கிஃப்ட் கொடுத்து என்ன சர்ப்ரைஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி பர்சனே கார்த்திக் கிடையாது. உனக்கு என்ன வேணும்னு சொல்ல, நான் ஆர்டர் போட்டு தரேன், உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்ல, இனி என்ன காட்டில் போட்டு வச்சிருக்க, உனக்கு கரண்ட்டாக என்ன ஃபேவரேட், அந்த மாதிரி கேட்டு தான் அவங்க ஆர்டர் போடுவாங்க. ஏன்னா எனக்கு ஃபுல்ஃபில் ஆகாதுன்னு தெரியும். மோஸ்ட் ஆஃப் ஆல் கேர்ள்ஸுக்கு இது தானே இருக்கும். ஆனால் எனக்கு எப்படின்னா, என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பேன். அவங்களுக்கு என்னை பற்றி தெரியுதான், பட் கரண்ட்டாக எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு கரண்ட்டாக ஒரு கிரேஸ் நமக்கு வரும் இல்லையா, ஒரு திங்ஸ் மேலே. ஸோ இப்போதைக்கு கரண்ட்டாக எனக்கு என்ன தேவைன்னு அவங்களாம் அனலைஸ் பண்ணிவிட்டு எனக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைப்பேன். பிகாஸ் கேர்லி திங்ஸ் மேக்ஸிமம் பாய்ஸுக்கு தெரியாது இல்லையா. ஆனால் நான் அப்படி தான் நினைப்பேன். பட் இது சடனாக அப்படி எப்படி இந்த ஹேர் எசென்ஷியல் 2ல் ப்ரைஸ் பண்ணாங்கங்கிறது, கிஃப்ட் பண்ணாங்கங்கிறது எனக்கே ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. இதில் ப்ளோ ட்ரை பண்ணிக்கலாம், வால்யூமைசர் பண்ணிக்கலாம், அண்ட் 3-in-1 ஆப்ஷன் இருக்குது. ப்ளோ அவுட்டும் பண்ணிக்கலாம், ஸ்டைல் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன்.
இதில் நாப் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, ஈஸியாக டிசம்பிள் பண்ணிக்கலாம். வார்ம் ஹாட் கோல்டுன்னு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அண்ட் கலருமே நல்லா இருந்தது, ரோஸ் கோல்டு வித் பிளாக். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது வந்து மேக் மீ போல்ட் பை அர்பன் ப்ரோ. நிறைய பேர் ரீல்ஸில் யூஸ் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். அக்கேஷன் டைம் இதை யூஸ் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். யூஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இதை நான் எப்படி ஸ்டைல் பண்ணுறேன் அப்படிங்கிறத அபோவ் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ரீடிங் ஃப்ரெண்ட்லி ட்ரெஸ் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது வேர் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். until then bye from Leksha.